இந்த பூமியில் நீங்கள் பெருமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் பெரிய ஆள், நான் நிறைய சாதிச்சிருவேன், என்னால் அது செய்ய முடியும் இது செய்ய முடியும் என்று நீங்கள் பெருமை பாராட்டுறீங்களா? உங்கள் பெருமை, நம்ம பெருமை ஒன்றுமே கிடையாது. வெறும் சுவாசத்தில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அது கர்த்தர் அதை தம்முடைய கையில் வச்சிருக்கிறார் என்பதை மறக்காமல், சுவாசத்தை கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த தெய்வத்துக்காக இந்த பூமியில் நீங்கள் வாழ தீர்மானம் எடுங்க. அப்படி தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் ஆயுசு நாட்கள் பூமியில் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். நீங்கள் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா பைபிள் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய அழிவு சடுதியில் வரும், சீக்கிரமாக வாழ்க்கை முடிஞ்சிடும். கடவுள் பூமியில் கொடுக்கப்பட்ட காலங்கள் பிரயோஜனமாக இருப்பதற்கு இன்றைக்கு உங்கள் சுவாசத்தை கையில் வைத்திருக்கிற தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன், அவரை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை.